சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க திருட்டு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் தேசிய தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் 60,000 உறுப்பினர்களை கொண்ட சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் தேசிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னையில் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்திலிருந்து பம்பை வரை தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார். கோயில் மேல வச்சிருக்க ஒரு ஐயப்ப பக்தனோட ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஐதீகம், அது இங்க கைமீறி போயிருக்கு, களவாடப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தை சரியான விசாரணை பண்ணி அதுல சம்பந்தப்பட்டவங்களை தண்டிக்கணும். இந்த விஷயத்தை எஸ்ஐடியால எந்த அளவுக்கு சிறப்பா விசாரணை பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்க முடியும் அல்லது பண்ண போறாங்கிறது தெரியாத விஷயம். ஒருவேளை அது பண்ணாத பட்சத்துல இந்த விஷயம் சிபிஐ என்கொயரி பண்ணணுங்கிறது நம்மளோட வேண்டுகோள். சில மாநில அரசாங்கம் சிபிஐ என்கொயரி பண்றதுக்கு அவங்க ஒத்துழைப்பு பண்ண மட்டும்தான் முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் பண்ண முடியாத பட்சத்தில் நாங்க அதை கோர்ட் அப்ரோச் பண்ணி இதை சிபிஐ என்கொயரி பண்ணணுங்கிற அந்த கோரிக்கை வைக்கிறதா நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம்.